அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். மோடி வருகையால் 5 அடுக்கு பாதுகாப்பு. சென்னையில் கேலோ இந்தியா போட்டிகளை இன்று தொடங்கி வைக்கிறார். நேரு விளையாட்டு அரங்கில் ஆளுநர் முதல்வர் முன்னிலையில் தமிழக விளையாட்டுகள் சிறப்புகளை விளக்கும் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கிறார் அப்படிங்கிற செய்தியை தலைப்பு செய்தியாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, தேசிய அளவிலான கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் வாய்ப்பு இந்த ஆண்டு தமிழகத்துக்கு கிடைத்துள்ளது. சென்னை, திருச்சி, மதுரை, கோவை ஆகிய 4 மாவட்டங்களில் இப்போட்டிகள் இன்று முதல் ஜனவரி 31ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. அதுதான் இன்றைக்கி தலைப்பு செய்தியாக இருக்குது. பொது அறிவில் பார்த்தோன்னா, இணையம் பகுதியில் பாருங்கள், மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில் அரசின் முதலீட்டை குறைத்து மக்களின் முதலீட்டை ஊக்குவிக்கும் பணிகளில் ஈடுபடும் வகையில் 1999 டிசம்பரில் பங்கு விலகல் பிரிவு ஏற்படுத்தப்பட்டது. அது 2001ஆம் ஆண்டு தனித்துறையாக மாற்றப்பட்டது. பின்னர் 2016இல் முதலீடு பொது சொத்து மேலாண்மைத்துறை என மறுபெயரிடப்பட்டது. மத்திய நிதி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இதன் இணையதளம் பார்த்திங்கன்னா விரிவான தகவல்களை பெறலாம் அப்படிங்கிற செய்தி. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக மத்திய அரசு நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா, மத்திய அரசோட பங்கு இருக்கும், பொதுமக்களோட பங்கு இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிகபட்சமாக அரசோட பங்கு பார்த்திங்கன்னா எப்பயுமே 51% கையில் வச்சுருப்பாங்க. அப்படிங்கும்போது அது அரசு நிறுவனம் கருதப்படும். பின் மீதி 49% பொதுமக்கள் பங்காக இருக்கும். இந்த நிலைமையில் பொதுமக்கள் முதலீட்டை அதிகரிக்கும் விதமாக இந்த 1999 டிசம்பரில் இந்த பங்கு விலகல் பிரிவு அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது 2001ஆம் ஆண்டு தனித்துறையாக மாற்றப்பட்டு 2016இல் முதலீடு மற்றும் பொது சொத்து மேலாண்மை துறையினே மறுபெயரிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. அப்போ மத்திய அரசோட இந்த பங்கு தொடர்பான விவரங்களை கையாளுறதுக்கு இப்படி ஒரு துறையை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இணையம் பகுதியில் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. பொது அறிவு பகுதியில் பார்த்திங்கன்னா, இந்தியாவின் முதல் மருந்து தயாரிப்பு நிறுவனமான பெங்கால் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் பார்த்திங்கன்னா 1901 தொடங்கப்பட்டிருக்கு. இந்திய வேதியியலின் தந்தை என போற்றப்படும் பிரபுல்லா சந்திர ரே என்பவரால் கொல்கத்தாவில் தொடங்கப்பட்ட இந்நிறுவனம் ரசகற்பூர உருண்டை மற்றும் பினாயில் உள்ளிட்டவற்றை தயாரித்து வந்திருக்காங்க. படிப்படியாக பல்வேறு துணை ஆலைகள் தொடங்கப்பட்டன. 1980இல் இந்நிறுவனம் தேசியமயமாயிருக்கு. என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே முதல் மருந்து தயாரிப்பு நிறுவனமாக தொடங்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெங்கால் கெமிக்கல்ஸ் தான். இது எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னா 1901லையும். இந்தியாவோட வேதியியலின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபுல்லா சந்திர ரே. இந்திய வேதியியலின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபுல்லா சந்திர ரே அப்படிங்கிறவர் ஆரம்பத்தில் 2 பொருளை தயாரிச்செல்லாம் படிப்படியாக பல்வேறு துணை ஆலைகளை தொடங்கியிருக்காங்க. இந்த நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா 1980இல் தேசியமயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அரசு டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான் மீனிங். ஸோ அதுக்கப்புறம் அது அரசு நிறுவனமாக மாறிடுச்சு. பதினாறாவது நிதிக்குழு புதிதாக 3 அதிகாரி பணியிடங்கள் அப்படிங்கிறது செய்தி. 16வது நிதிக்குழுவுக்கு புதிதாக 3 அதிகாரி பணியிடங்கள். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல். மத்திய அமைச்சரவை கூட்டம் எப்போயுமே பார்த்திங்கன்னா பிரதமரை தலைமையாக வச்சு தான் அந்த கூட்டம் கூடும். அதில் இந்த 16வது நிதிக்குழுக்கான புதிய பணியிடங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறதான் செய்தியாக கொடுத்துருக்காங்க. இந்த 16வது நிதிக்குழுவுக்கு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனாகாரியா அப்படிங்கிறவங்க தலைமையிலான 16வது நிதிக்குழு தொடங்க இருக்குது. இதில் இந்த பதவிகள் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 16வது நிதிக்குழுக்கு உதவிடும் வகையில் இணை செயலர் அந்தஸ்தில் 3 பதவிகள், அதாவது 2 இணை செயலர் மற்றும் 1 பொருளாதார ஆலோசகர் இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த செய்தி மூலமாக சொல்ல வராங்க. இந்த அரவிந்த் பனாகரியா பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்கின் முன்னாள் துணைத் தலைவரான அரவிந்த் பனாகரியாவை 16வது நிதிக்குழு ஆணையத்தின்
தலைவராக வந்து நியமித்திருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து கேள்வி எப்படி வரும் அப்படின்னா, 16வது நிதிக்குழு ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னா, இந்த அரவிந்த் பனாகரியா தான். இவங்க வந்து நிதி ஆயோக்கோட முன்னாள் துணைத் தலைவராக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த கமிஷன் பார்த்தீங்கன்னா என்ன செய்தாங்க அப்படின்னா, தனது அறிக்கையை வந்து 2025 அக்டோபர் 31 அன்று குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிப்பாங்க. இந்த ஆணையம் அமைக்கிறது மூலமாக நிதி பங்கீடு தொடர்பான தனது அறிக்கையை இவங்க எப்போ சமர்ப்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 அக்டோபர் 31 அன்று குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிப்பாங்க. இந்த கமிஷன் பரிந்துரைகளை வந்து 2026 ஏப்ரல் 1 முதல் 5 ஆண்டுகளுக்கு வந்து அமலில் இருக்கும் அப்படிங்கிறத செய்தியாக கொடுத்துருக்காங்க. இந்த கமிஷன் அமைக்கிறது மூலமாக இந்த ரிப்போர்ட்டை வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட இவங்க எப்போ சப்மிட் பண்ணுவாங்கன்னா 2025 அக்டோபர் 31 சப்மிட் பண்ணிடுவாங்க. அதன் மூலமாக வழக்கமாக நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அந்த டே வந்து ஒரு வருஷத்தில் எப்போ தொடங்கும் அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கும். அந்த நிலைமையில் 2026 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு வந்து இவங்க கொடுக்குற இந்த பரிந்துரையின் அடிப்படையில் அந்த இது வந்து அமலில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான வரி பகிர்வு மற்றும் வருமான பெருக்கம் தொடர்பான பரிந்துரைகளை 16வது நிதிக்குழு வழங்கும் அப்படிங்கிறது. முக்கியமாக இந்த ஆணையத்தோட முக்கியமாக பார்த்திங்கன்னா மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான வரி பகிர்வு மற்றும் வருவாய் பெருக்கம் தொடர்பான பரிந்துரைகளை தான் இந்த நிதிக்குழு வந்து வழங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என்கே சிங் தலைமையிலான 15வது நிதிக்குழு 2021 2021-22 முதல் 2025-26 வரையிலான 5 ஆண்டு காலத்துக்கு வழங்கப்பட்ட பரிந்துரையின்படி வரி தொகுப்பில் பார்த்திங்கன்னா 41% மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்று தெரிவித்தது. இதே மாதிரியான பரிந்துரையை தான் 14வது குழுவும் வழங்கியிருக்காங்க. அப்போ எல்லாமே எதை மையக்கருவாக வச்சு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரி தொகுப்பு மற்றும் வருமான பெருக்கத்தை தான் மையமாக வச்சு இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் 2 தலைவர்களோட பேர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 15வது நிதிக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கே சிங்கு, 16வது நிதிக்குழுவோட தலைவர் தற்போதைய அரவிந்த் பனாகரியா அப்படிங்கிறவங்க. அப்புறம் இந்த நிதிக்குழுவோட அறிக்கையை எப்போ சமர்ப்பிப்பாங்க, அது எப்போ வந்து நடைமுறைக்கு வர இருக்குது அப்படிங்கிறது முக்கியமானது. அதுபோக அந்த பதவிகள் பணியிடங்கள் பார்த்திங்கன்னா இணைச் செயலர் அந்தஸ்தில் 3 பதவிகள், அதாவது 2 இணை செயலர் மற்றும் 1 பொருளாதார ஆலோசகர் அப்படிங்கிற பதவிக்கு வந்து அமைச்சரவை ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் இந்த நிதிக்குழு சம்மந்தமாக 3 பணியிடங்கள் செய்தி. அடுத்ததாக டெல்லியில் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு வந்து சர்வதேச திருக்குறள் மாநாடு அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. இதை வந்து டெல்லி தமிழ் சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து இதை நடத்த இருக்கிறாங்க அப்படிங்கிறது செய்தியாக கொடுத்துருக்காங்க. டெல்லியில் 2 நாள் சர்வதேச திருக்குறள் மாநாடு. தில்லி தமிழ் சங்கம் சார்பில் டெல்லியில் 2 நாள் சர்வதேச திருக்குறள் மாநாடு வரும் பிப்ரவரி முதல் வாரத்தில் வந்து நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டை பிரதமர் வந்து தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. டெல்லியில் 2 நாள் சர்வதேச திருக்குறள் மாநாடு. ஆதார் இனி பிறந்த தேதிக்கான ஆதாரம் ஆகாது அப்படின்னு சொல்லி பணியாளர் வருங்கால வைப்பு நிதியம் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆதார் வந்து இனி பிறந்த தேதிக்கான ஆதாரம் ஆகாது அப்படின்னு பணியாளர் வருங்கால வைப்பு நிதியம் அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அதுதான் பார்த்திங்கன்னா ஆதாரோட கமிஷனு. இது என்னென்னா 2023 டிசம்பர் 22ஆம் தேதி ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி அங்கீகாரத்துக்கு உட்பட்டு ஒரு தனிநபரின் அடையாளத்தை அறிந்து கொள்வதற்காக ஆதார் எண்ணை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, அங்கீகாரத்துக்கு உட்பட்டு ஒரு தனிநபரின் அடையாளத்தை அறிந்து கொள்வதற்கு ஆதார் எண்ணை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் பிறந்த தேதிக்கான ஆதாரமாக அதனை கருத முடியாது அப்படிங்கிறத ஆதார் நிறுவனமே சொல்லினதுனால இந்த பணியாளர் வருங்கால வைப்பு நிதியம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதற்கு மாற்றாக என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த பிறந்த தேதிக்கான சான்று பார்த்திங்கன்னா பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளரால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ், அரசு அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களால் வழங்கப்பட்ட மதிப்பெண் பட்டியல், அப்புறம் வந்து பேன் கார்டு போன்ற பல்வேறு ஆவணங்கள் பிறந்த தேதிக்கான சரியான ஆவணமாக தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆதார் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னா, அங்கீகாரத்துக்கு உட்பட்டு
ஒரு தனிநபரின் அடையாளத்தை வந்து அறிந்து கொள்வதற்கு ஆதார் எண்ணை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.